தீர்க்கதரிசிகளை போல இல்ல, கண்ணா இருக்கும் அவளுக்கு தீர்க்க தரிசனம். வாசல்ல கால் வச்ச உடனே நம்ம அப்படி இல்ல, ஒரு இருட்டு போல தெரியுது, ஒரு வெளிச்சம் போல தெரியுது, ஏதோ ஒன்று என் கண்களுக்கு முன்னாடி தெரியுது. அது கண் நோயாகும், கண்ணாடி போட்டா சரியாகும். அந்த பெண்மணி அப்படி இல்லை, அங்க உட்கார்ந்துட்டு வந்து நிக்கிறவனோட பேரு, அவனோட ஊரு, அவன் யாரு, அவன் என்னத்துக்காக வந்திருக்கிறான் அவ்வளவும் சொல்லும், அவ்வளவும் சொல்லும். அவ்வளவும் சொன்ன உடனே வாசல்ல நிக்கிறவன் பாப்பான். வாசல்ல நிக்கிறவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, உள்ள முழுக்க இருட்டு, உள்ள முழுக்க இருட்டு. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா? இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தெய்வம் இருக்கிறது, இதுக்குள்ள பெரிய தெய்வம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் உள்ள நுழையாமலே அந்த கோயிலுக்கு கோடிக்கணக்கில் தங்கத்தையும் பொன்னும் வெள்ளியும் கொடுப்பான். வருமானம் வந்தாச்சா? வந்தாச்சா? மெதுவா பேசுங்க, வந்தாச்சா? இப்படி ஒவ்வொரு ஆட்கள் யாரும் உள்ள ஏற மாட்டணும், வாசல்ல தான் வருவனும். உள்ள ஃபுல்லா இருட்டு. வாசல்ல வருவனும், வாசல்ல வரும்ப உட்கார்ந்து இருக்கிற அந்த 3 லெக் உள்ள சேர்ல உட்கார்ந்து இருக்கிற பெண் பிள்ளை சொல்லும். அந்த பெண் பிள்ளையோட பேரு பிதியா. அந்த பெண் பிள்ளையோட பேர் என்ன? பிதியா. அந்த பிள்ளைக்குள்ள செயல்படுகிறது ஸ்பிரிட் ஆஃப் பைத்தோன், ஒரு மலைப்பாம்பின் ஆவி. அத அந்த ஆலயத்துக்குன்னு பிரதிஷ்டை பண்ணும்பவே இந்த மலைப்பாம்பின் ஆவியை உள்ள செலுத்துவாங்க. செலுத்தி தான் தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பாங்க. அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்றது நம்மள மாதிரி ஆட்களுக்கு அல்ல, பெரிய பெரிய அரசியல்வாதி, ராணுவ வீரர்கள், யுத்தத்துக்கு போணுமா போண்டாமா அப்படிப்பட்ட கவர்மெண்டல் ப்ராபசி. என்ன மறைக்கிறீங்க? என்ன தீர்க்க தரிசனம்? கவர்மெண்ட் லெவல்ல உள்ள தீர்க்க தரிசனம். அரசன் வருவான், யுத்தத்துக்கு போலாமா, எத்தனாம் நாள் போலாம், அதெல்லாம் அறியக்காகும் வாரது. அப்புறம் இந்த பெண்மணி என்ன பண்ணும் தெரியுமா? இரவுல வெளியே இறங்கும். பகல் முழுக்க எங்கதான் இருக்கும்? பிலிப்பி பட்டணத்தில் உள்ள கோயிலுக்குள்ளதான் இருக்கும். பகல அந்த பெண்மணியை யாரும் கண்டதில்லை. இரவுல வெளியே இறங்கும். இரவுல வெளியே இறங்குறது எதுக்குன்னு கேட்டா, பிரபலமான மனிதரோடு விபச்சாரம் செய்வதற்கு. மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, ராஜாக்கள், முப்படை பெரிய படை தளபதிகள் இவங்களோட விபச்சாரம் பண்ணது. அவங்க கோடிகள் கொடுப்பனும். ஏன் கோடிகள் கொடுப்பனும்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தெய்வத்தோடு விபச்சாரம் பண்ணுகிறேன்.